بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா எமது அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. நாம் சொல்லுகின்ற விடயங்களை கேட்டு அந்த அடிப்படையிலே வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான ஒருத்தர் தங்கியிருக்கின்ற ஒரு ஊரில் தங்கியிருக்கின்ற ஒருத்தர் வேறொரு நகரத்திலே ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக பிரயாணத்தை மேற்கொள்வது ஜாயிஸாகுமா? முக்கியமாக ஒரு கிராமத்திலேயோ அல்ல நகரத்திலேயோ தங்கியிருக்கின்ற ஒருத்தர் வேறொரு நகரத்திலே அல்லது வேறொரு கிராமத்திலே ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக வேண்டி ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வது ஜாயிஸாகுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவருடைய நோக்கம் அதீமுல் மக்கான், அந்த பள்ளிவாயிலை கண்ணியப்படுத்துவதாக இருந்தால், அந்த பள்ளிவாயிலை கண்ணியப்படுத்தும் நோக்கிலே அவர் பிரயாணத்தை மேற்கொண்டால் ஹராம், அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாக இருக்கும். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய ஹதீஸிலே வந்திருக்கிறது, லா துஷத்து ரிஹால் இல்லா இலா ஸலாததி மசாஜித, புனித யாத்திரை 3 பள்ளி வாயில்களுக்கே தவிர மேற்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு புனித யாத்திரை பள்ளியை தரிசிப்பதற்காக வேண்டி செல்வதாக இருந்தால் அதில் முதன்மைப்படுத்தப்படுகிறது மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலே அமைந்திருக்கின்ற பள்ளிவாயில். 2வது அல் மஸ்ஜிது நபவி, மதீனாவில் அமைந்திருக்கின்ற பள்ளி. 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன் அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளி வாயில்களுக்கும் பள்ளியை தரிசிப்பதற்காக, பள்ளியை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி பிரயாணத்தை மேற்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அவருடைய நோக்கம் அல் இந்திஃபா பி ஹுதுபத்தில் ஹதீப், அங்கு வருகின்ற அங்கிருக்கின்ற ஹதீபுடைய பிரசங்கத்தை கேட்டு பயனடைவது நோக்கமாக இருந்தால், அவருடைய ஹுதுபா மிக பிரபல்யமானது, நல்ல ஆழமான கருத்துள்ள சிந்தனை உள்ள ஹுதுபா, அதை கேட்டு பயனடை நோக்கிலே அவர் சென்றாரையானால் அது ஹுதுபத்துன் முஃபீதத்துன் ஃபலா பஅஸ, அது பிரயோசனம் தரக்கூடிய ஒரு பிரசங்கம் என்ற வகையில் ஃபலா பஅஸ, அதற்காக வேண்டி அந்த பள்ளிக்கு செல்வதிலே தவறு கிடையாது. ஃபஹாதா ஸாஃபுல் இல்ம், இந்த மனிதன் பிரயாணத்தை மேற்கொண்டான் அந்த பள்ளியை தரிசிப்பதற்காக அல்ல, அறிவை பெற்றுக்கொள்வதற்காக, அறிவை தெருவதற்காக பயணத்தை மேற்கொண்டான். வலமிசாஃபில் மஸ்ஜித், பள்ளியை தரிசிப்பதற்காக அந்த பள்ளியை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அவன் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. ஆகவே இதனால் தான் அந்த ஹத்தீப், அங்கிருக்கின்ற ஹத்தீப் அடுத்த வாரம் வேறொரு கிராமத்திற்கு, நகரத்துக்கு அவருடைய ஹுதுபா அமைந்திருக்கிறது என்றால் அவரை பின்துயர்ந்து போவதிலே தவறு கிடையாது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.